உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் சனி வரை இரவு 10 மணி முதல் 10:30 மணி வரையும் மற்றும் ஒவ்வொரு வெள்ளியும் மாலை 8:30 மணி முதல் 9:30 மணி வரை. செங்கடல் இருந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, எரிகோ வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, யோர்தான் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, கோலியாத்து வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, பின்னாடி மட்டும் வச்சிட மாட்டேன். ரிவைவல் நைட் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தீர்க்க தரிசன செய்திகளை சகோதரர் பீட்டர் எல்விஸ் பிரசங்கிப்பார் மற்றும் சகோதரி அனிதா பீட்டர் அவர்கள் துதி ஆராதனை ஏறெடுப்பார்கள். மனிதர்களின் வார்த்தையால் பாதிக்கப்பட்டது போதும், கடவுளின் வார்த்தையால் பாதிக்கப்படுவோம் வாருங்கள். நமக்குள் இருக்கும் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு காட்டும் நேரம் இது. வாருங்கள், இயேசுவுக்காய் எழும்புவோம். கர்த்தரின் அருகில் நின்று நான்
லார்ட். அப்பா நன்றி 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 சொல்கிறோம் ஆண்டவரே. அப்பா தேவனால் அப்பா நாங்கள் உயருவோம், தேவனால் நாங்கள் பெருகுவோம். அப்பா எங்களை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். ஓரியாபரா ஷகதரபா நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா எங்களுடைய ஆராதனையில் நீங்கள் கடந்து வந்ததுக்காக நன்றி நன்றி. எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தில் நீங்கள் செய்ய நினைத்தது, எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்ய நினைத்தது, எங்கள் ஊழியத்தில் நீங்கள் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படாது. அப்பா ஒருவேளை நாங்கள் நினைத்தது எங்கள் வாழ்க்கையில் தடைப்பட்டிருக்கலாம், நாங்கள் செய்ய நினைத்த காரியம் எங்கள் ஊழியங்களை தடைப்பட்டிருக்கலாம், எங்கள் விருப்பப்படி எங்கள் சித்தப்படி நாங்கள் நினைத்த காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் தடைப்பட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது. நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய நினைச்சிருக்கீங்களோ அது தடைப்படாது. இந்த யோபுல பார்க்குறோம், எனக்கு குறித்து இருக்கிறதை கர்த்தர் நிறைவேற்றுவார்ன்ற மாதிரி எப்பா ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் குறித்து வைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. நீங்கள் செய்ய நினைத்து ஒரு காரியத்தை குறித்து வைத்திருக்கிறீங்க, அது தடைப்படாது. இன்னைக்கு இந்த ஆராதனையில் அப்பா ஆராதிக்கிற ஒருத்தர் குடும்பங்களே நாங்கள் சொல்கிறோம், அந்த குடும்பங்களில் ஒருத்தர் மீதும் நீங்கள் என்ன குறித்து வைத்திருக்கிறீங்களோ, நீங்கள் என்ன செய்ய நினைத்திருக்கிறீங்களோ அது தடைப்படாது, அது தடைப்படாது. இவ்வளோ நாள் தடைப்பட்டிருக்கலாம், அந்த தடைகள் இப்போ நீங்குது இயேசுவின் நாமத்தில். அந்த தடைகள் விலகுது இயேசுவின் நாமத்தில். எல்லா தடைகள் விலகி போவதாக இயேசுவின் நாமத்தில். கர்த்தர் செய்ய நினைத்தது வாழ்க்கையில் தடைப்படாது. இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் எதை செய்ய நினைத்தாரோ அதை செய்து முடிப்பார். அப்பா நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. தேவனால தான் எங்களுக்கு உயர்வு இருக்குது, தேவனால தான் எங்களுக்கு மேன்மை இருக்கு. அப்பா தேவனால தான் எங்கள் வாழ்க்கையில பெருக்கம் இருக்கு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உங்க கரத்தினால ஆகும். பார்க்கிறோம் ஆண்டவரே, எங்களை மேன்மைப்படுத்தணும்னா அது உங்க கரத்தினால தான் ஆகும். எங்களை பலப்படுத்துறது உங்க கரத்தினால தான் ஆண்டவரே ஆகும். அப்பா நன்றி சொல்றோம், நன்றி சொல்றேன். எல்லா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா. நம்ம வாழ்க்கையில மேன்மைன்னு ஒன்று வருதுன்னா அது அவரால் தான் வரும். உங்கள் வாழ்க்கையில் உயர்வுன்னு ஒன்று வருதா அது அவரால் தான் வரும். உங்கள் வாழ்க்கையில் பெருக்கம்னு ஒன்று வந்தால் அது அவரால் தான். உங்கள் வாழ்க்கையில் கனம்னு ஒன்று வருதுன்னா ஹானர் அவரால் தான் வரும். இன்றைக்கி அவரை உயர்த்துங்க, அவரை உயர்த்துங்க. எவ்வளோ உயர்த்த முடியுமோ நீங்கள் தேவனை நம்ம ஆண்டவரை எவ்வளோ கனப்படுத்துறீங்களோ அந்த அளவு உங்கள் வாழ்க்கையில் கனத்தை பார்ப்பீங்க. எவ்வளோ நீங்கள் அவரை ஹானர் பண்ணுறீங்களோ அந்த ஹானரை பார்ப்பீங்க. இந்த வேலையில் எவ்வளோ அதிகமாக அவரை உயர்த்துறீங்களோ அந்த அளவு உங்கள் வாழ்க்கையில் உயர்வை பார்ப்பீங்க. எவ்வளோ அவரை மகிமைப்படுத்துறீங்களோ அந்த அளவு உங்கள் வாழ்க்கையில் மகிமையை பார்ப்பீங்க. ஓ ரபலரியா ஷகலதரபரபா. இதுல தெரியும் ஆண்டவர் எல்லாரும் படிச்சிருப்பீங்க, பரலோக ராஜ்யம் வீட்டு எஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது அப்படின்னு ஆண்டவர் ஒரு ஊமையை சொல்கிறத பார்க்குறோம். அதில் அதிகாலையில் போய் சில பேரை ஆண்டவர் கூட்டிகிட்டு வேலை செய்ய வைக்கிறார் தன்னுடைய திராட்சை தோட்டத்தில். அதுக்கப்புறம் ஒரு 3 மணிக்கு போய் சில பேரை கூட்டிகிட்டு தன்னுடைய திராட்சை தோட்டத்தில் வேலை செய்ய வைக்கிறாரு. அப்புறம் 6 மணிக்கு போகிறாரு, 9 மணிக்கும் போகிறாரு, அடுத்தது 11ஆம் மணி வேலையில் போகிறாரு. போயிட்டு அங்கே பார்த்தா சும்மா நின்றுட்டு இருக்கிறவங்களை கூப்பிடுறாரு. இவங்கெல்லாம் சும்மா நின்றவங்க தான் பாருங்க. நம்மளும் ஒரு காலத்தில் சும்மா தான் நின்றுட்டு இருந்தோம். ஆண்டர் நம்மளையும் அப்படி தான் கூப்பிட்டு வந்தார். ஹல்லேலூயா. அங்கே பாருங்க, அப்படி சும்மா இருந்தவங்கள சில பேரை கூப்பிட்டு திராட்சை தோட்டத்துக்கு போங்கப்பா, உங்களுக்கு நியாயமானபடி கூலி தருவேன். மனுஷன் தருகிற கூலி இல்லைங்க, இது கடவுள் தருகிற கூலி. நிறைய பேருக்கு சொல்றேன், கடவுள் தருகிற கூலி வருகிறது, கடவுள் தருகிற செட்டில்மெண்ட் வருகிறது. ஹல்லேலூயா. இங்க பாருங்க, இங்க 9வது வசனம் சொல்லுது, மத்தேயு 20வது அதிகாரம் 9வது வசனம். அப்பொழுது 11ஆம் மணி வேலையில் அமர்த்தப்பட்டவர்கள் ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். முந்தி அமர்த்தப்பட்டவர்கள் தங்களுக்கு அதிக கூலி கிடைக்கும் என்று எண்ணினார்கள். அவர்களும் ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். ஹல்லேலூயா. அங்க பாருங்க, தெரியுதுங்களா? சில பேர் அதிகாலையிலிருந்து வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கும் ஒரே பணம் தான் கிடச்சிது. ஆனால் அந்த கிரேஸில் பாருங்க, கடைசியாக வந்தாங்க பாருங்க, 11ஆம் மணி வேலையில் கொஞ்ச நேரம் ஊழியம் செஞ்சாங்க. பார்த்தீங்களா? இதுதான் நான் சொன்னேன் பிரதர், அவங்க எல்லாத்துக்கும் ஒரே பணம் தான், எல்லாத்துக்கும் ஒரு பணம் பேசினார் ஆண்டவர். இவங்களுக்கு எல்லாத்துக்கும் காலையில் இருந்து மாலை வரை வேலை செய்த
எல்லாருக்கும் கிடைக்கிற பணம் கடைசியில கொஞ்ச நேரம் வேலை செஞ்சவங்களுக்கு கிடைச்சிருச்சுங்க. இதுதான் நான் சொல்றேன், டைம் டிராவல் பிளெஸிங், லைஃப் டைம் செட்டில்மெண்ட். இதுதான் சொல்றேன். நீங்க 12 மாசம் ஒரு வருஷத்துல உழைச்சி சம்பாதிக்க வேண்டிய பணத்தை ஆண்டவர் ஒரு நாள்ல உங்களுக்கு கொடுப்பாரு. 100 வருஷம் நீங்க உழைச்சி சம்பாதிக்க வேண்டிய பணத்தை ஆண்டவர் உங்களுக்கு ஒரே ஒரு வருஷத்துல கொடுப்பாரு. ஹல்லேலூயா. இந்த வெளிப்பாடுக்குள்ள வந்துருங்க. இதுதான் கர்த்தர் தம்முடைய ஜனங்களாகிய உங்களுக்கு சொல்ல சொன்ன வார்த்தை. இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் உங்க வாழ்க்கையில் அந்த மாதிரி லைஃப் டைம் செட்டில்மெண்ட் வருது, லைஃப் டைம் டிராவல் பிளெஸிங் வருது. இதை ரிசீவ் பண்ணிக்கோங்க, ரிசீவ் பண்ணிக்கோங்க. இதை என்ன பிரதர் சொல்றீங்கன்னா, எழுதி இருக்கிறத சொல்றேன். அவங்க 11ஆம் மணி வேலையில போய் கடைசியில கொஞ்ச நேரம் வேலை செஞ்சாங்கய்யா, ரொம்ப நேரம் வேலை செய்யல. அவங்க கொஞ்ச நேரம் தான் வேலை செஞ்சாங்க. அந்த கொஞ்ச நேரம் வேலை செஞ்சதுக்கே ரொம்ப நேரம் வேலை செஞ்சதோட பணம் வருது. எனக்கு ஒரு பிரதர் தெரியும். அந்த பிரதர் சொன்னார், பிரதர் நான் 31 நாள் உழைச்சிக்கிட்டு இருந்தேன் சம்பளம். இன்னைக்கு பார்க்குறேன் பிரதர், நான் மாசத்துல ஒரு 7 நாள் தான் வேலை செய்கிறேன். ஃப்ராங்கோன்னு ஒரு பிரதர் என்கிட்ட சொன்னார், வெறும் 7 நாள் தான் பிரதர் உழைக்கிறேன், இப்போ அந்த ஒரு மாசத்துக்குரிய சம்பளம் வருதுன்றாரு. பிரியமானவர்களை, இது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தைகளையும் வெளிப்பாடுகளையும் கர்த்தருடைய வார்த்தைகளையும் நீங்க விசுவாசிச்சீங்கன்னா அது உங்களுக்கும் நடக்கும். இந்த பைபிள்ல நடந்திருக்கு, இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு காக்கா போதும், ஒரே ஒரு மனுஷன் போதும், ஒரே ஒரு மனுஷி போதும். ஆண்டவர் எப்படி வேணாலும் உங்கள் தேவைகளை அவர் சந்திக்கிறார். ஹல்லேலூயா. வானத்திலிருந்து மன்னாவையும் கொட்டுவார். ஹல்லேலூயா. அவர் எப்படி வேணா சந்திப்பார். செல்வங்கள் உங்களை தேடி நாடி ஓடி வரும். ஆண்டவர் சொன்னார் பாருங்க. அடுத்தது சொல்றாரு, அடுத்ததெல்லாம் கேட்குறாங்க, ஐயா என்ன நாங்களாம் காலையிலேருந்து வெயிலில் கஷ்டப்பட்டு உழைச்சோம், எங்களுக்கும் அதே பணம் கொடுத்தீங்க, இப்போ ஒருத்தன் வரான் அவனுக்கும் அதே பணம் கொடுக்குறீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. மத்தேயு 20:14 வசனம், உன்னுடையதை நீ வாங்கி கொண்டு போ, உனக்கு கொடுத்தது போல பிந்தி வந்தவனாகிய இவனுக்கும் கொடுப்பது என்னுடைய இஷ்டம். பிரியமானவர்களே, இன்னொரு வார்த்தையை சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு இஷ்டம் போல கொடுக்க போறாரு. ஹல்லேலூயா. அவர் இஷ்டம், அவர் ஆசைப்பட்டு உங்களுக்கு கொடுக்க போறாரு. கர்த்தருடைய இஷ்டத்தை உங்க வாழ்க்கையில, உங்க ஊழியத்துல, உங்க பிசினஸ்ல நீங்க பார்க்க போறீங்க. என் வாழ்க்கையில ஆண்டோட இஷ்டம் நிறைவேணுன்றீங்களே, அந்த மாதிரி இஷ்டம் போல உங்களுக்கு வாரி கொடுக்க போறாரு. ஒரே ஒரு காரியம்தான். ஈசாக்கிட்ட என்ன சொன்னாங்க? ஈசாக்கிட்ட என்ன சொன்னாரு? பனிக்கோராகல இருந்தாரு. வார்த்தை என்ன சொல்லுது? கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படியணும். இங்க என்னமா சொல்றாரு? திராட்சை தோட்டத்துக்கு பொங்கல். எல்லாருக்கும் சொல்றாரு. அதிகாலையில இருக்கிறவனை பார்த்து சொல்றாரு, எப்பா திராட்சை தோட்டத்துக்கு பொங்கல், உங்களுக்கு நியாயமானபடி கூலி கிடைக்கும். 3ஆம் மணி, 6ஆம் மணி, 9ஆம் மணி, 11ஆம் மணி வரைக்கும் அவர் எல்லாத்துக்கும் சொல்றாரு, திராட்சை தோட்டத்துக்கு பொங்கல். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு என்ன வருகிறது? உங்களை எங்க போக சொல்லுகிறார், எந்த ஊழியத்தை கையில எடுக்க சொல்லுகிறாரோ அதை தைரியமா எடுங்கள். போக சொல்லுகிற இடத்துக்கு தைரியமாய் போங்கள். அந்த இடத்துல போனாதாங்க லைஃப் டைம் செட்டில்மெண்ட். அந்த இடத்துல போய் நின்னாதாங்க உங்களுக்கு டைம் டிராவல் பிளெஸிங், டெவலப்மெண்ட். 20-30 வருஷம் கழிச்சு கிடைக்கக்கூடிய எல்லா டெவலப்மெண்ட்டும் உங்களுக்கு ஒரே நாள்ல வருதுங்க. இவங்க நினைச்சு பார்த்துருப்பாங்களா, ஐயா கொஞ்ச நேரம் தான் வேலை செஞ்சோம், ஆனா அதிகாலையிலிருந்து வேலை செய்யறதுடைய பலனை அனுபவிச்சுட்டு. அதே தான் சொல்றேன் பிரியமானவர்களே, நிறைய பேருக்கு தீர்க்க தரிசனமா நான் சொல்றேன், ஆண்டு சொல்றத சொல்றேன். நீங்க ஒரு வருஷத்துக்கு தேவையான எல்லா பணமும் உங்களுக்கு ஒரு நாள்ல கிடைக்கும். ரிசீவ் பண்ணிக்கோங்க இந்த வார்த்தையை. உங்க லைஃப் டைம் முழுவதும் நீங்க சம்பாதிக்க வேண்டிய பணத்தை ஒரே ஒரு வருஷத்துல நீங்க சம்பாதிக்க போறீங்க. எழுதி வச்சுக்கோங்க, இது நடக்க தான் போகுது. ஏன்னா இது பைபிள்ல இருக்குது. இந்த வாக்குத்தத்தங்களும் வெளிப்பாடுகளும் இந்த வேதத்தில் இருக்கிறது. அது உங்களுக்கும் நடக்கிறது, எனக்கும் நடந்து கொண்டிருக்கிறது, உங்களுக்கும் நடக்கும். இந்த வெளிப்பாடுக்குள்ள வந்துருங்க, இதை நம்பிடுங்க. ஆண்டவர் கேட்டார், அவர்கிட்ட வரோம் எல்லாத்திட்டும், எப்பா நீ நம்புறியா, விசுவாசிக்கிறியா, உனக்கு ஆசை இருக்குதா, நீ சுகமாக வேண்டும் ஆசை இருக்குதா,
பிரியமானவர்களே, நீங்க நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும்னு முதல்ல உங்களுக்கு ஆசை இருக்கணும். நிறைய பேர் ஆண்டவரை பார்த்து கேட்குறீங்க, ஆண்டவரே என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு உங்களுக்கு ஆசை இல்லையா? ஆண்டவரே நான் சுகமா இருக்கணும்னு உங்களுக்கு ஆசை இல்லையா? நான் செழிப்பா இருக்கணும்னு உங்களுக்கு ஆசை இல்லையான்னு கேட்குறீங்க. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வருகிறது. நீ நல்லா இருக்கணும், நீ சுகமா இருக்கணும், நீ செழிப்பா இருக்கணும். முதல்ல உனக்கு ஆசை இருக்குதா? உனக்கே ஆசை இல்லை, நமக்கே ஆசை இல்லைங்க. அதான் உண்மை. நம்ம ஆசைப்படணும். அது மாத்திரம் இல்லை, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? உன்னை கோராகிலே இருக்க சொன்னா அங்கதானே இருக்கணும், எகிப்துக்கு ஓடக்கூடாது. ஒன்ன திராட்சை அவங்க பாருங்க சும்மா பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். வெளியே நின்று சும்மா கட்டுக்கதை. நிறைய பேர் இது வேற ஒரு ஃபெலோஷிப் சொல்லிட்டு தேவையில்லாததான் பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்க சொல்றாரு, எப்பா நீங்க பேசுனதெல்லாம் போதும்பா, திராட்சை தோட்டத்துக்கு போங்க, உங்களுக்கு நியாயமான கூலி கிடைக்கும். மனுஷன் கூலி கொடுத்தானா என்னம்மா செஞ்சிருப்பான்? என்னது, நீ 11ஆம் மணிக்கு தானே 11ஆவது மணி வேலைக்கு தானே வந்த, உனக்கு அதுக்குரிய நேரம் தான் சம்பளம், இந்த பாதி சம்பளம் வாங்கிக்கோ. நீ ஃபுல் டைமா நீ வரல, நீ பார்ட் டைம் பாதியில தானே வந்தவன், காலையிலேருந்து வேலை செஞ்சான் பத்தியா, அவனுக்கு தான் ஃபுல் பேமெண்ட் அப்படின்னு உலகம் கொடுக்கும். அது நியாயமான கூலின்னு சொல்லுவாங்க, ஒத்துக்கிறேன். ஆனால் என் கடவுளின் நியாயமான கூலி என்ன தெரியுமா? அது அதிசயமான கூலி, அது ஆச்சரியமான கூலி. ஹல்லேலூயா! அது உங்களை பணக்காரர்களாக, செல்வந்தர்களாக, சுகமானவர்களாக, பெரிய ஊழியக்காரர்களாக மாற்றுகிற கூலி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! ஆண்டவர் நம்ம சொல்றாரு, இதுதான்டா நியாயமான கூலின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் கீழே இன்னொரு வசனம் பாருங்களேன். என்னுடையதை 15வது வசனம் சொல்லுது, என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? எங்க நான் சொன்ன பார்த்தீங்களா, அது என் இஷ்டம் சொன்னார் பார்த்தீங்களா? கர்த்தர் உங்க வாழ்க்கையில இஷ்டப்படி செய்ய போறாரு. அல்லேலூயா! இஷ்டத்துக்கு வாரி கொடுக்க போறாரு. உங்களுக்கு சுகத்தையும் வாரி கொடுக்க போறாரு, செல்வத்தை வாரி கொடுக்க போறாரு, சமாதானத்தை, சந்தோஷத்தை இஷ்டத்துக்கு வாரி கொடுக்க போறாரு. பிரியமானவர்களே, உங்க ஊழியத்துல அற்புதங்கள், அடையாளங்கள், வெளிப்பாடுகள் இஷ்டத்துக்கு வாரி வாரி தர போறாரு. அல்லேலூயா! பிரைஸ் லார்ட். இங்க பாருங்க, அவரு ஒரு பெரிய பணக்காரன், யாருக்காவது அள்ளி கொடுக்கணும் என்ன செய்வான்? அவனுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி வாரி வாரி கொடுப்பான். நம்முடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி உதவி செய்வோமா மற்றவங்களுக்கு? ஆனா என் ஆண்டவராகிய இயேசு, அண்ட சராசரங்களையும் படைத்த மெய்யான தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருத்தவனுக்கு இஷ்டத்துக்கு செஞ்சானா எப்படி செய்வார் தெரியுமா? எப்படி செய்வார் தெரியுமா? உலகத்தில் இருக்கிற எல்லா கண்களும் ஆச்சரியப்படும். ஒரே ஒரு விஷயம், என்னது? திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், அல்லேலூயா, கோராகிலே இருங்கள். கர்த்தர் சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம எகிப்துல போய் விதைச்சிங்க, விதையும் செத்து போகும். திராட்சை தோட்டத்துக்கு போகாம சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம்னு சொன்னாங்க பாருங்க. பேசிட்டு இருந்தீங்க, ஒன்னுத்துக்கும் உதவாம போயிடுவீங்க. பிரியமானவர்களே, எல்லாம் வேஸ்ட் ஆயிடும். ஆண்டவருடைய வார்த்தை என்ன ஆகுதுன்னா, கோராகிலே இருனா இரு, திராட்சை தோட்டத்துக்கு போனா போயிடு, மற்றதெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்குவார். கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர்கள் செவி கொடுத்தார்கள். நான் தயாளனாய் இருக்கிறபடியால் நீ வன்கண்ணனாய் இருக்கலாமா என்றார். இங்க பாருங்க, என்னன்னா ஆண்டவருடைய தயாளத்தை நீங்க பார்க்க போறீங்க. அல்லேலூயா! இந்த 50வது ரிவைவல் வொர்ஷிப்ல சொல்றேன் பிரியமானவர்களே, இந்த ரிவைவல் வொர்ஷிப்பை பார்த்து கொண்டிருக்கிற, ஒவ்வொரு வாரமும் பார்த்து கொண்டிருக்கிற, இதை தாங்கி கொண்டிருக்கிற, இதற்கு சப்போர்ட் செய்து கொண்டிருக்கிற எல்லா குடும்பங்களுக்கு சொல்லுகிறேன், இதை பார்த்து கொண்டிருக்கிற, ஜாய் டிவி மூலியமாய் பார்த்து கொண்டிருக்கிற, யூடியூப் சேனல் வழியாக, எந்த சோசியல் மீடியால பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய தயாள குணத்தை இந்த வருஷம், இந்த மாசம் நீங்க பாப்பீங்க, இந்த நாள்ல நீங்க பாப்பீங்க, இந்த நொடியில நீங்க பாப்பீங்க. பிரியமானவர்களே, நான் சொல்றேன், கர்த்தருடைய தயாள குணத்தை பார்த்திருக்கீங்களா? அதை அனுபவிச்சிருக்கீங்களா? அதை அனுபவித்த மனிதனில் நானும் ஒருவன். அல்லேலூயா! பிரியமானவர்களே, இது வரைக்கும் அனுபவித்த கர்த்தருடைய தயாள குணத்தை காட்டிலும் இனிமேல் நீங்க பார்க்க போறது வேற மாதிரி இருக்கும். கர்த்தருடைய தயாள குணத்தை உங்க வாழ்க்கையில காட்ட போறாரு. அவரே சொல்லிட்டாரு, எப்பா நான் தயாள குணனா இருக்க, நீ வன்கண்ணனா இருக்கலாமா?
ஆண்டுடைய தயால குணத்தை பார்க்க போறீங்க. இந்த பார்த்து கொண்டிருக்கிற அநேகருக்கு நான் சொல்லுகிறேன், பிரியமானவர்களே, நீங்க மனுஷங்கிட்ட போய் தயால குணத்தை பார்க்காதீங்க, கிடைக்காது. அது கொஞ்சம் நஞ்சம் தான் கிடைக்கும். ஏசப்பாட்ட கேட்டு பாருங்க, அவர் தயால குணத்தை காட்டினார்னா நீங்க தாங்க நம்பர் ஒன்னுங்க, எல்லாத்துலயும் நம்பர் ஒன்னுங்க. ஆண்டவர் சொன்னார் என்கிட்ட, எப்பா என்னுடைய தயால குணத்தை எல்லாருக்கும் நான் காட்ட போறேன்னாரு. பிரியமானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவின் தயால குணம் நீங்க பார்க்க போறீங்க. இயேசு கிறிஸ்துவின் தயால குணத்தை நீங்க பார்க்க போறீங்க. ஹல்லேலூயா. அப்புறம் பாருங்க, அடுத்த வசனம் சொல்லுது, மத்தேயு 20வது அதிகாரம் 16வது வசனம், இவ்விதமாக பிந்தினோர் முந்தினோராயும். ஹல்லேலூயா. என்னவா? பிந்தினோர் முந்தினோராம். பிரியமானவர்களே, இதை நான் டைம் டிராவல் பிளெஸிங்ஸுக்கு நான் கம்பேர் பண்றேன். பிந்தி இருக்கிறேன்னா முந்த போறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னங்க 20-30 வருஷம் டெவலப்மெண்ட்ல பின்தங்கி இருக்கிறீங்களா? பிஸ்னஸ்ல பின்தங்கி இருக்கீங்களா? சுகத்துல பின்தங்கி இருக்கீங்களா? செழிப்புல பின்தங்கி இருக்கீங்களா? வாவிக்குரிய வாழ்க்கையில பின்தங்கி இருக்கீங்களா? உங்களை முந்தினோராக அவர் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. 20-30 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க வாழ போற நல்ல வாழ்க்கை இப்பயே கிடைக்க போகுது. அந்த நல்ல வாழ்க்கைக்கு சொல்றீங்களே, பிரதர் ஒரு 30 வருஷம் ஊழியம் செஞ்சாதான் என்னால் ஆண்டவருக்காக இதெல்லாம் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்றீங்களே, 30 நாள்ல 3 நாள்ல 3 மணி நேரத்தில் அதை நீங்க செய்ய முடியும். பேதுருவோடைய பிரசங்கத்தை கேட்டு 3000-5000 பேர், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்க ஒரே நாள்ல. 3000 பேர் ஒரு சபையில் கூட்டுறதுக்கு ஒரு பிரசங்கம் போதும். என்னுடைய சர்ச்சு பிரதர், நான் ஒரு 30 வருஷம் ஊழியம் செஞ்சாதான் ஒரு 1000-5000 பேர் வருவாங்க நினைக்கிறீங்களா? இல்லை, உங்களுடைய ஒரு நாள் பிரசங்கத்திலே ஆயிரக்கணக்கான ஜனங்கள் உங்களை தேடி வருவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்னே கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து வாழணும். அவர் என்ன சொல்றாரோ அதை கேட்டு வாழணும். ஹல்லேலூயா. இப்ப அடுத்தது இன்னொன்னு பார்க்கலாமா? 2 ராஜாக்கள் 5:10 பார்ப்போம். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று சொல்ல சொன்னான். உடனே நாகமானுடைய பதில பாருங்க. அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். இங்க பாருங்க, இந்த நாகமான் மாதிரிதான் இன்னைக்கு நம்மளும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆண்டவர் எப்படி அற்புதம் செய்யணும்னு நம்ம ஆண்டவருக்கு எழுதி கொடுத்துட்டு இருக்கோம். ஆண்டவர் அற்புதம் செய்ய போறாரு தாங்க. ஆனா நம்ம கற்பனை என்ன தெரியுமா? ஆண்டவர் இப்படிதான் செய்வாரு, ஆண்டவர் அப்படிதான் செய்வார், இல்லைனா ஆண்டவர் இப்படிதான் செய்யணும் பிரதர், ஆண்டவர் அப்படிதான் செய்யணும் பிரதர் நீங்க சொல்றீங்க. அவர் அப்படிலாம் நீங்க சொல்ற மாதிரி நான் சொல்ற மாதிரிலாம் செய்யற தெய்வம் இல்லைங்க. அவர் வழியும் சத்தியும் ஜீவனுமாய் இருக்கிற தெய்வம். அவருக்குன்னு ஒரு வழி இருக்கு. வசனம் சொல்லுது, உன் வழிகள் என் வழிகள் இல்லப்பா, உன் நினைவுகள் என் நினைவுகள் இல்லப்பா, அது வேற இது வேறப்பா, அது வானத்துக்கும் பூமிக்கும் ஏணி வைத்தாலும் எட்டாத அது உயரம்பா, அது வித்தியாசம்பா, நீ மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் நினைக்கிறப்பா, நான் அப்படி இல்லப்பா, இது ஆவியின் சிந்தப்பா அப்படின்றாரு. பிரியமானவர்களே, யோசிச்சார் பார்த்தீங்களா? இவர் என்ன கற்பனை பண்ணிட்டு வராரு? இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான். ஆண்டவர் சுகம் கொடுக்கிறார், ஏசப்பா உன் வாழ்க்கையை மாற்றுவார்னா உடனே நம்மளே ஒரு கற்பனை பண்ணிக்கிறது. ஏசப்பா இப்படி என்ன மாத்துவாரு, ஏசப்பா அப்படி என்ன மாத்துவாரு நீங்க கற்பனை பண்ணிக்கிறீங்க. உங்க கற்பனைகளின் படி எல்லாம் ஆண்டவருக்கு அற்புதம் செய்ய முடியும் சொன்னார் பார்த்தீங்களா? அவர் என்ன சொல்றாரு? கடும் கோபம். என்னன்னா இப்ப நிறைய பேருக்கு ஆண்டவர் மேலே கோபம் வருது. பிரதர், ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்யல பிரதர், இத்தனை வருஷம் நான் ஆண்டருக்கு உண்மையா இருக்கிறேன் பிரதர், ஊழியம் செய்யறேன் பிரதர், ஆண்டருக்கு உண்மையும் உத்தமா ஓடிட்டு இருக்கிறேன் பிரதர், ஆனா மற்றவங்களுக்கெல்லாம் அற்புதம் நடக்குது, எனக்கு நடக்கல பிரதர். இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. என் வாழ்க்கை இன்னும் அப்படியே தான் இருக்குது பிரதர். ஏன் பிரதர்னா அவங்க கேட்டு பேசி பாருங்களேன். அவங்க சொல்லுவாங்க, இல்லை பிரதர், ஆண்டவர் எனக்கு இதில் இப்படி செய்யணும், எனக்கு ஆண்டவர் அதில் அப்படி செய்யணும், ஆண்டவர் எனக்கு இந்த மாதிரி செய்யணும், அந்த மாதிரி செய்யணும். யாரு இவங்க? ஆண்டவருக்கு எழுதி கொடுக்குறாங்க அவர் எப்படி செய்யணும்னு.
ஆண்டவர் அற்புதங்களை இவர் வாழ்க்கையில இவங்க விரும்புற மாதிரி செய்யறதுக்கு பிளான் போட்டுட்டு இருக்காங்க. மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தேவனுடைய ராஜ்யத்தை மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் கட்ட முடியாது. தேவனுடைய ஊழியத்தை மாம்சத்தோட ரத்தத்தோட கட்ட முடியாது. உக்கிரத்தோட திரும்பி போயிட்டாங்க இவன். நான் இப்படி நினைச்சுக்கிட்டு வந்தேன். நிறைய பேர் அப்படிதான் ஊழியத்தை விட்டு போறீங்க, ஆண்டவரை விட்டுட்டு போறீங்க, ஆண்டுடைய தரிசனத்தை விட்டுட்டு போறீங்க. இப்படி நடக்கணும்னு நினைச்சீங்க, இந்த மாதிரிதான் ஆண்டவர் செய்யணும்னு நினைச்சீங்க, நடக்கல. அதனால நீங்க என்ன பண்றீங்க, கோச்சுக்கிட்டு முறுமுறுத்துட்டு ஆண்டவரை விட்டே போறீங்க. அது நல்ல வேலை அந்த நாகமான் கூட இருந்த ஆட்கள் அவங்க பாருங்க எவ்வளவு புத்திசாலிகளாக இருந்தாங்க. அவங்க சொல்றதை நம்ம பார்க்குறோம், அதுதான் நமக்கு ஒரு பாடம். 13வது வசனம் சொல்லுது, அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லி இருந்தால் அதை நீர் செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும், அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடே சொல்லும் போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்றார்கள். அல்லேலூயா. எப்பா, இதை விட நீ ஏதாவது பெருசா சொல்லியிருந்தா கூட நீ செஞ்சிருப்பியப்பா. இந்த நாகமான் சும்மா வரலங்க, மாற்று வஸ்திரங்கள் என்ன, பொக்கிஷங்கள் என்ன, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வராருங்க எலியா கிட்ட. அதான் அவங்க சொல்றாங்க, இதை காட்டிலும் நீ ஏதாவது பெருசா சொல்லியிருந்தா கூட நீங்க செஞ்சிருப்பீங்கல்லப்பா. அதனால இது ஒரு அற்பமான காரியம் தானே இதை செய்யறது. ஸ்நானம் பண்ணும் தானே சொன்னாரு, அதை செஞ்சிடலாமே. பிரியமானவர்களே, உங்க ஈகோக்கு இடம் கொடுக்காதீங்க, உங்களுடைய கௌரவத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. என் ஊர் தண்ணி, இது இந்த ஊர் தண்ணி, என் ஜாதி, என் கொலை கோத்திரம், நான் இருந்தது என் ஊர்ல இருக்கிற தண்ணி சாதாரண, அங்க நான் குளிச்சா நான் சுத்தமாக மாட்டேனா? இங்க இருக்கிற யோர்தான் தண்ணீரா? இந்த மாதிரி கம்பேர் பண்ணிக்காதீங்க. அவர் பண்ணார் பார்த்தீங்களா, அந்த ஜனம் சொன்னாங்க, எப்பா இதை விட பெருசாக இருந்தால் கூட நீ செஞ்சிருப்பீங்க தானப்பா, இதை செஞ்சுட்டு போங்களாம்ப்பா. ஒன்று இங்கே பாருங்க, அடுத்த வசனம் சொல்லுது, அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல் மாறி அவன் சுத்தமானான். ஹல்லேலூயா. அப்பொழுது அவன் இறங்கினான். அவன் குதிரையிலிருந்து இறங்கினானோ, கழுதிலிருந்து இறங்கினான் இல்ல, முதல்ல அவன் கௌரவத்திலிருந்து, அவன் கடும் கோபத்திலிருந்து, அவனுடைய ஈகோவிலிருந்து இறங்கினான். இறங்குங்க. எது மேல உட்கார்ந்து இருக்கீங்க பிரதர் அண்ட் சிஸ்டர்? முதல்ல இறங்குங்க, இறங்கி வாங்க. ஆண்டவர் கோராகில இருக்க சொன்னா இருக்கணும், திராட்சை தோட்டத்துக்கு போகணும் சொன்னா போகணும், யோர்தான்ல போய் 7 வாட்டி முக்குன்னு சொன்னா முக்கி எழும்பணும். பாருங்க, ஆண்டவர் சொல்றதை செய்யும் போதுதான் மிராக்கிள்ஸ் நடக்குது. இந்த நாகமான வச்சு சொல்றேன், பலாயிரம் வருஷங்கள் அவன் ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தாலும் அந்த குஷ்டரோகத்துக்கு அவன் சுகமாக இருக்கவே முடியாது. அந்த காலத்தில் அதுக்கு மருந்தே இல்லைங்க, இன்னைக்கும் மருந்து இல்லை. பலாயிரம் வருஷங்கள் அவன் வாழ்நாள் முழுவதும் அதனோடு தான் அவன் போராடி இருக்க வேணும். ஆனால் அவனுக்கு சுகத்தில் ஒரு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் வருதுங்க. சுகத்தில் ஒரு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் ஒரே செகண்ட்ல வருது. இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களே, நீங்க எந்த வியாதியில இருக்கலாம், எந்த நோயில இருக்கலாம், எதுல நீங்க பிடிபட்டு இருக்கலாம், இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுகிறேன், நாகமானுக்கு ஒரே செகண்ட்ல அற்புதம் செய்த தெய்வம், சுகத்தை கொடுத்த தெய்வம் உங்களுக்கும் இப்பொழுதே சுகம் கொடுத்து கொண்டிருக்கிறார். இதை உணருங்கள். ஒரே ஒரு விஷயம், கர்த்தர் என்ன சொல்றாரோ, தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறதோ அதன்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? தேவனுடைய வார்த்தையின்படி நம் வாழ்க்கையை திருப்புவோம். கோராகில இருனா இருப்போம், திராட்சை தோட்டத்துக்கு போனா போவோம், யோர்தானுக்கு போனா போனோம். கர்த்தருடைய வார்த்தையை மீறி யோசிக்க கூடாது, மீறி பேசக்கூடாது. அவர் போனாரு, கர்த்தருடைய வார்த்தையின்படியே போனாரு. வசனம் சொல்லுது, அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது. இந்த வேதத்தில் இருக்கிற வார்த்தையில முழுகுங்க. அவன் வார்த்தையின்படியே அந்த யோர்தானில் முழுகிறது. அந்த யோர்தானில் முழுகவில்லை, இந்த வார்த்தையில் அவன் முழுகினான்.
கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த அந்த வார்த்தையின் படியே அவன் முழுகும் போது, பிரியமானவர்களே, அந்த தண்ணீர் அவனை சுத்தமாக்கவில்லை, அந்த யோர்தானின் நதி அவனை சுகமாக்கவில்லை. அவன் அந்த வார்த்தையின் படியே அவன் முழுகும் போது 7 முறையும் கர்த்தருடைய வார்த்தையில் முழுகினான். அல்லேலூயா! அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து முக்கி முக்கி எழுந்த அந்த கீழ்ப்படிதல் கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் ஒபே பண்ணது, கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் தன்னை சரணடைய பண்ணினது, கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்து தன்னை தாழ்த்தின போது அவன் சுகமானான். அவன் சுகமானான். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையில் முழுகுங்கள். இந்த வார்த்தை தான் உங்களை சுகமாக்கும். யோர்தான் நதி அவனை சுகமாக்கவில்லை, இந்த வார்த்தையினால் வந்த ஜீவ நதி அவனை சுகமாக்கியது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வார்த்தை அவனை சுகமாச்சு. வார்த்தையின் படியே இறங்கினான் ஐயா, போனான், கீழ்ப்படிச்சான். லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டு, வாழ்நாள் முழுவதும் அவன் பிரயாசப்பட்டிருந்தாலும், எவ்வளவு ஆயிரங்களை அவன் செலவழித்திருந்தாலும் குணமாகாத அந்த குஷ்டரோகம் ஒரு நொடியில் சுகமானது. டாக்டர் சொல்ல பல வருஷங்கள் எடுக்க சொன்ன மாத்திரைகள் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். பிரியமானவர்களே, இந்த டைம் டிராவல் பிளெஸிங்ஸ் சொல்கிறேன், லைஃப் டைம் செட்டில்மெண்ட் சொல்கிறேன். உங்களுடைய ஹெல்த்தில் வருது, உங்களுடைய சரீரத்தில் வருது, உங்கள் கண்களில், நிறைய பேருக்கு கண்களில் வருது, நிறைய பேருக்கு காதுகளில், வாய் பகுதியில், தொண்டை பகுதியில், வயிற்று பகுதியில் சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தினால கிட்னியில் சொல்லுகிறேன், லிவரில் சொல்லுகிறேன், எல்லா உறுப்பில், லங்ஸில் சொல்லுகிறேன், ஹார்ட்டில் சொல்லுகிறேன், எல்லா நர்வ்ஸில், போனில், லெக்ல, எல்லா பகுதிகளையும், எல்லா பகுதிகளிலும் ஒரு லைஃப் டைம் ஹீலிங் செட்டில்மெண்ட் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறாரு.